1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலிருந்து ஓரிரு குறிப்புகளை நான் உங்களுடைய நினைவுக்கு தியானத்திற்கு வைக்கும்படியாக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே தாவீது கோலியாத்தை வீழ்த்தின அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். பிரியமானவர்களே, இந்த பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி நின்று கொண்டு அவர்களில் ஒருவனாகிய ராட்சதனாகிய கோலியாத்து என்பவன் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து, உங்களில் ஒருவன் என்னை தனிமையாக சந்தித்து ஒருவருக்கொருவர் போரிட வேண்டும், நான் ஜெயித்தால் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தருக்கு அடிமையாக வேண்டும், உங்களில் அனுப்பப்படுகிற மனிதன் ஜெயித்தால் பெலிஸ்தராகிய நாங்கள் அனைவரும் இஸ்ரவேலராகிய உங்களுக்கு அடிமை ஆக்கப்படுவோம் என்று சொல்லி சூளுரைத்துக் கொண்டே இருந்தான். அவ்விதமாய் தினந்தோறும் அவன் வந்து மிரட்டுதலை செய்து கொண்டிருந்த பொழுது இஸ்ரவேலிலே சவுல் ராஜா உட்பட ஒருவராகிலும் அந்த ராட்சதனை எதிர்த்து செல்லுவதற்கு ஒரு தைரியம் இல்லாதவர்களாக அப்படியே காணப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் சிறுவனாகிய தாவீது என்பவன் வருகிறான். அவன் தன் தகப்பன் வீட்டிலே 8வது பிள்ளை. அந்த தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறு இளைஞனாக காணப்பட்டான். அவன் திடீரென்று தகப்பனால் மூத்த 3 சகோதரர்கள் யுத்த களத்தில் இருக்கிறவர்கள், அவர்களை விசாரித்து அவர்களுக்கு சில தின்பண்டங்களை கொடுத்துவிட்டு வரும்படிக்கு வந்தான். அவ்விதமாக வந்த வேளையிலே இந்த கோலியாத்தை குறித்தும் அவன் சொல்லுகிறதான வார்த்தைகளையும் அவன் கேள்விப்பட்டு இஸ்ரவேலர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த இக்கட்டான நிலையை அவன் பார்த்தான். அன்றைக்கு அவனுக்குள் ஒரு வேகம் வந்தது. இந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் அதை செய்து முடித்தான். அல்லேலூயா! ஒரு பெரிய வெற்றியை அன்றைக்கு அவன் பெற்றுக்கொண்டான். அவன் நாட்டிற்கு அவன் ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தான். இந்த வெற்றி அவன் பெற்றதில் அவனுக்குள்ளே இருந்த ஓரிரு அறிவுகளை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்வோம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒரு சவாலாக நிற்கும் காரியங்களை, அந்த சவால்களை சந்தித்து அவன் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்குள் சில அறிவுகள் தேவையாக இருக்கின்றது. இந்த தாவீதுக்குள் இருந்த சில அறிவுகளை நான் உங்களுக்கு தியானத்திற்கு வைக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டலே நிற்றவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இங்கே ஒரு வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். தாவீது பேசும் பொழுது சொல்லுகிறான் இந்த பெலிஸ்தன், அடுத்து சொல்லுகிறான் விருத்த சேதனம் இல்லாத இவன் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை கவனியுங்கள். சத்ரு பயங்கரமான தோற்றத்தோடு வந்து நிற்கும் பொழுது எல்லாரும் அந்த சத்ருவை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். கோலியாத் என்பவனுடைய உயரத்தை பார்த்தார்கள், வாட்டசாட்டமான சரீர வாக்கை பார்த்தார்கள், அவன் கொண்டு வந்திருக்கிறதான பயங்கரமான ஆயுதங்களை பார்த்தார்கள். இவைகளையெல்லாம் பார்த்த பொழுது அனைவருமே பின்வாங்கி நடுங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப சத்ருவை குறித்து அவர்களுக்கு இருந்த அறிவுக்கும் தாவீதுக்கு இருந்த அறிவுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. அந்த அறிவு, சத்ருவை குறித்து அவன் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்த காரணத்தினால் தான் அவன் அந்த சத்ருவை ஜெயிக்க முடிந்தது. அல்லேலூயா! எனவே இங்கே பாருங்கள், இவர்களெல்லாம் சத்ருவை என்ன நினைத்தார்? ராட்சதன் என்று நினைத்தார்கள். பயங்கரமான ஆயுதங்களை தாங்கி வந்திருக்கிறான். அவனுடைய ஆயுதத்தை சுமக்கிறது கூட ஒரு நபர் முன்னே நடந்து வருகிறான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய உருவம் என்று பார்த்தார்கள், பெரிய பயங்கரமான மனிதன் என்று பார்த்தார்கள். ஆனால் அவனுக்குள்ளிருந்த ஒரு காரியத்தை தாவீது பார்த்தான். அவன் பெரிய வாட்டசாட்டமாக இருக்கலாம், பெரிய உருவமா இருக்கலாம், அகோர தோற்றமுடையவனாய் இருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு காரியம் இருக்கிறது. அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். அல்லேலூயா! அல்லேலூயா! விருத்த சேதனம் இல்லாதவன். இந்த எண்ணம் சவுலுக்கு வரவில்லை, சவுலுடைய போர் வீரர்களுக்கும் தளபதிகளுக்கும் வரவில்லை. ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனுக்கு மட்டும் இந்த ஒரு அறிவு வந்திருக்கிறது. இந்த கோலியாத் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் அவன் உதிர்த்தாலும் அவனை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. காரணம், நாம் எல்லாரும் விருத்த சேதனம் என்கிற தேவனுடைய ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்டு நிற்கிறவர்கள்.
தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களுக்கு தேவன் முழு பலனும் பாதுகாவலுமாக இருக்கின்றார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஜனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அவனோ பெரிய மனிதனாக தோற்றத்தில் காணப்படலாம், பேச்சு பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் அவனுக்குள் விருத்த சேதனம் இல்லை. ஆமென். சத்துருவை குறித்து சரியாக மதிப்பிட்டான். சத்துருவை குறித்து சரியாக மதிப்பிடாவிட்டால் நாம் பயந்து நடுங்கி ஒதுங்கி கொண்டே இருப்போம். சாத்தானா ஐயோ ஐயோ என்று சொல்லி நாம் ஒதுங்கி ஓடிக்கொண்டே இருப்போம். இந்த சாத்தான் யார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் அவனை எதிர்கொள்ள முடியும். அல்லேலூயா. முதலாவது, நாம் இந்த சத்துருவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். பொதுவாக மக்கள் நமக்கு சத்துரு என்று நினைத்தாலே என்ன நினைப்பார்கள் சொன்னா, நமக்கு பல மனிதர்களைத்தான் நாம் நினைப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் என்னுடைய சத்துரு, அவன் தான் எனக்கு மந்திரவாதம் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி பலர் நினைப்பார்கள். அல்லது பக்கத்து பிசினஸ் செய்யறவன், பக்கத்து கடைக்காரன் எனக்கு சத்துரு, என் கூட படிக்கிறவன் எனக்கு சத்துரு, இப்படி சொல்வா. என்னை பற்றி எதிர்த்து பேசினவன் என்னுடைய சத்துரு என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். பொதுவாக பாருங்கள், ஒரு அம்பு நமக்கு எதிராய் வருகிறது என்று சொன்னால் அந்த அம்பை நாம் பார்த்து கொண்டிருப்பதை விட அம்பை எய்தவனை நாம் பார்த்து கண்டுபிடித்து அங்கே அதற்குரிய பரிகாரத்தை அது செய்ய வேண்டிய வேலையை செய்வதுதான் ஞானம். அல்லேலூயா. ஒரு அம்போடு எதிர்த்து போராடினா அடுத்த அம்பு வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இந்த அம்புகளை நாம் எதிர்கொள்ளுகிறதுக்கு மேலாக அம்பை எய்கிறவனையே நாம எதிர்கொண்டு அவனை பிடிக்க வேண்டிய இடத்திலே பிடித்து விட்டால் அவன் அதற்கு மேல் அம்பு எய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். ஒரு கூலி படை நமக்கு எதிராய் வந்துவிட்டது என்று சொல்லி அந்த கூலி படையை நாம் சத்துருவாக நினைத்தால் மட்டும் போதாது. அந்த கூலி படையை ஏவி விட்டவன் ஒருவன் இருக்கிறான், அவனை கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். ஒரு அம்பையோ ஒரு கூலி படையோ பார்த்து பார்த்து நாம ஃபைட் பண்ணி கொண்டிருந்தால் அது ஒரு வெற்றியான ஒரு போராட்டமாக அல்லது யுத்தத்தில் ஜெயம் கிடைக்காது. நல்ல ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அம்புக்கு பின்னணியில் இருக்கிறவன் யார், அந்த கூலிப்படைக்கு பின்னணியில் இருக்கிறவன் யார், அதை புரிந்து கொண்டு அவனோடு போரிட வேண்டிய விதத்தில் போரிட்டால் நமக்கு நிச்சயமான ஜெயம் வரும். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு பல மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பலாம், பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரலாம், பல நெருக்கங்கள் பல நிலைமைகள் இருக்கலாம். இவைகள் எல்லாம் ஒரு அம்புகள் தான், இவைகள் எல்லாம் ஒரு கூலிப்படைகள் தான். ஆனால் இவைகளுக்கு பின்னாலே இருந்து இவைகளை நமக்கு எதிராய் பிரயோகித்து விட்டு கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத சாத்தான் இருக்கிறான். ஆமென். அந்த சாத்தானை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அந்த சாத்தான் தான் இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னணியிலிருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற பயங்கரமான சத்துரு. 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சாத்தானை பிடித்து பாதாள குழியிலே சிறை வைத்து விடுகிறார். அதுக்கு பிறகு 1000 ஆண்டுகள் பூமியிலே நல்லாட்சி செய்கிறார். அந்த ஆட்சியிலே தீங்கு செய்வார் இல்லை. பாம்புக்கு கடிக்க தெரியாதாம், சிங்கத்துக்கு புலிக்கும் வைக்கோல் சாப்பிட முடியுமா? இதெல்லாம் பார்த்தால் எவ்வளவு ஆச்சரியம். இது அத்தனை மாற்றம் சம்பவிக்க இவ்வளவு தீமையும் இன்னைக்கு பூமியில் இருக்கிற அத்தனை தீமையும் மாறி ஒரு தீமையும் இல்லாத ஒரு அழகான ஒரு ஆட்சி 1000 வருடம் செய்ய காரணம் ஒருவனை பிடித்து 1000 வருடங்கள் என்ன செய்தது? சிறை வைத்த ஒரு காரியம். ஆகவே இந்த சாத்தான் எல்லாவற்றுக்கும் பின்னணியாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவன்தான் சத்துரு என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ளணும். இரண்டாவது, அவனை பற்றியும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாத்தானுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இது சாத்தானை பற்றி தெளிவான ஒரு அறிவு இருக்கும் பொழுது நாம் இந்த சாத்தானை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். இந்த சாத்தானை எப்படி எதிர்கொள்ள முடியுமோ அப்படி எதிர்கொண்டு ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. கோலியாத்தை பற்றி தாவீது ஒருவன் மட்டும்தான் சரியாக மதிப்பிட்டான். ஆகவே இந்த தாவீது ஒருவனால் மட்டும்தான் கோலியாத்தை எதிர்கொள்ள முடிந்தது, ஜெயம் பெற முடிந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்களில் எத்தனை பேர், என்னை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் சாத்தானை குறித்து தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், நேரம் இல்லை, சுருக்கமா சொல்லுகிறேன். ஆனா சாத்தானை பற்றியும் ரொம்ப படிக்க வேண்டி இருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கிறோம், அதோடு கூட யாரை பற்றியும் நம்ம படிக்க வேண்டி இருக்கிறது? சாத்தானை பற்றியும் படிக்கணும். ஏன்னா சாத்தான் நம்முடைய எதிரியாக இருக்கிறான், மனுக்குலத்தின் எதிரியாக இருக்கின்றபடினால அவனை குறித்தும் அதிகமா என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? படிக்க வேண்டியது இருக்கு. நம்ம கிறிஸ்தவ படிப்பு, கிறிஸ்தவ கல்வி என்பது மிக ஒரு சிறந்தது.
நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், திரும்ப உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். இந்த பைபிள் ஒரு பெரிய பல்கலைக்கழகம். அல்லேலூயா. இந்த பைபிள்ல உள்ள பாடங்களை அதை வகைப்படுத்தி 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 எத்தனையோ பாடங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை பற்றி படிக்கிற அந்த தியாலஜி என்று சொல்லுகிற ஒரு சப்ஜெக்டில் மட்டுமே எத்தனையோ சப்ஜெக்டுகள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் டிமனாலஜி, சாத்தானை பற்றி, பிசாசுகளை பற்றி படிக்கிற ஒரு பாடம். அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். பிசாசுன்னா யாரு, பிசாசனுடைய செயல்பாடுகள் என்ன, பிசாசனுடைய காரியங்கள் என்ன, எல்லாம் அக்கு வேற ஆணி வேறையா இதே பைபிள்ல இருந்து பிரித்தெடுத்து அழகாய் படிக்கின்ற ஒரு இது. அதுபோல தூதர்களை பற்றி படிக்கின்ற ஒரு பெரிய பாடம் இருக்கிறது, ஏஞ்சலாலஜி, தூதர்களை பற்றி படிக்கிறது. இது மாதிரி ஏகப்பட்ட இந்த ஏஞ்சலாலஜி, டிமானாலஜி மாதிரி நிறைய லாஜி எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம கேள்விப்படக்கூட மாட்டோம் பல வேளைகளில். ஆனால் உண்மையில் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற தேவ மக்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் கண்டிப்பாக இந்த வேதத்தை பகுத்து படிக்கிற ஒரு ஆர்வம் உடையவர்களாக மாற வேண்டும். இந்த வேதத்தை எந்த அளவுக்கு படிக்க முடியும்? நாமும் நம்முடைய ஸ்தாபனத்தில் எத்தனையோ முறைகளே உங்களுக்கு அந்த கல்விகளை கொண்டு வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு லேமன் ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபையிலிருந்து எத்தனை பேர் அதில் இப்போ உள்ள கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். அதுல இந்த மாதிரிப்பட்ட சில பாடத்திட்டங்களை எடுத்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுபோல ஒவ்வொரு பல முறைகள் எல்லாம் நான் இப்பொழுது விளக்கவில்லை. ஒவ்வொரு முறைகளிலும் வைத்து உங்களுக்காக இதை படிக்க வாருங்கள், இதை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் வர வேண்டும், அவைகளில் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பைபிள் எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டு ஏதோ தெரிந்த 4 காரியத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் இருக்கக்கூடாது. அது இன்னும் நம்முடைய ஜீவ காலத்தில் இன்னும் எவ்வளவு நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுற ஆர்வத்தோடு கூட கற்றுக்கொள்ளணும். அது மட்டுமல்ல, நமக்கு வீட்டில் தனிமையாக நேரம் எடுத்து இந்த பைபிளை கையில் எடுத்து நமக்கு ஆண்டவர் மனதில் தருகிற ஒரு தலைப்பை, ஒரு பாடத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வசனங்களை வரிசையாக தேடி கண்டுபிடித்து இந்த காரியத்தை குறித்து ஒவ்வொரு வசனம் என்ன சொல்லுது என்று நாம கற்றுக்கொள்ளலாம். இப்படி வேதத்தை கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவ கல்வி என்பது நம் அனைவருக்கும் மிகவும் தேவையானது. சண்டே ஸ்கூல் முடிந்ததோட கிறிஸ்தவ கல்வி முடிந்து விட்டதென்று நாம் நினைக்க கூடாது. சாகும் வரை நாம் படிக்க வேண்டும். இப்படியெல்லாம் படித்து 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 வரும் பொழுது அந்த தேவ ஞானம், தேவனுடைய வேதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தேவ ஞானம் என்பது நம்மை மிக மேன்மையுள்ள, வெற்றியுள்ள, சாட்சியுள்ள தேவ மக்களாக நிச்சயம் நிறுத்தும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கும் போதிக்கத்தக்கவர்களாக, மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரத்தக்கதாக, கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களை திடப்படுத்தி கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை இவைகள் ஒவ்வொன்றும் படிக்கணும். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் மட்டும் கேட்டதுனால எல்லாம் ஆகிவிடாது. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் மட்டும் கேட்டதுனால ஒரு பெரிய கடல்ல காயம் கரைச்ச மாதிரி ஆச்சு. ஒன்று வச்சுட்டு ஓட்ட முடியுமா? நம்முடைய பைபிள் நம்முடைய கைகளில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சாட்சியிலே சகோதரன் சொன்ன பொழுது, எத்தனையோ வருஷம் எங்க வீட்டில் பைபிள் இருந்த பிறகும் ஒரு ஊழியக்காரர் வந்து இந்த பைபிள் எடுத்து படிங்கன்னு ஒரு நாள் சொன்ன பிறகுதான் நாங்க படிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லி உடனே நாம எல்லாம் சிரிப்போம். ஆனா உங்க வீட்டில் பைபிள் எப்படி இருக்கிறது? அவர்களையெல்லாம் பார்த்து சிரிக்க பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல நாம ரொம்ப ரெடியா இருப்போம். ஆனால் இன்றைக்கு பேர் பெந்தேகோஸ்தேக்காரர்களாக நாம் இருக்கிறோமே, அதை பற்றி நாம சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் பைபிள் எடுத்து தினமும் ஒரு உற்சாகமாக படிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுகிறீர்கள், தியானிக்கிறீர்கள்? உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது, நம்முடைய கைகளில் இருக்கும் பொழுது, எத்தனையோ பாஷைக்காரர்களுக்கு இன்னும் இந்த வேத புத்தகத்தில் ஒரு சிறு புக்கு கூட, ஒரு யோவான் சுவிசேஷம் அல்லது லூக்கா சுவிசேஷம் கூட மொழிபெயர்க்கப்படவில்லை அவர்களுடைய மொழியிலே. அப்படி இதே இந்தியா தேசத்துக்குள்ளே இன்னும் நிலவரங்கள் இருந்து கொண்டிருக்க, நம்முடைய தமிழ் பாஷையில் எத்தனை காலத்துக்கு முன்னே பைபிள் வந்தாச்சுன்னு எத்தனை வெர்ஷன்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் கர்த்தரிடத்திலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். எனவே நன்றாக கற்றுக்கொள்ளணும். முக்கியமா இன்றைக்கு நான் சொல்ற சப்ஜெக்ட் சாத்தானை பற்றியும் நாம் ரொம்ப அதிகமா என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாத்தான் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் இந்த சாத்தானுடைய சரித்திரம் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீருவின் ராஜா என்று அழைத்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியேல்ல. ஏசாயாவிலே பாபிலோனின் ராஜா என்று சொல்லி அழைத்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளை நாம் பகுத்து படித்து பார்க்கும் பொழுது முதலாவது அவன் இருந்த மேன்மை என்ன என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே 11 முதல் 15 வரைக்கும் நாம படித்து பார்க்கும் பொழுது இந்த சாத்தான் என்பவன்
அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருப்பாக தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு கருவியாக அவன் காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் மற்ற கேருப்புகளை பார்க்கிலும் மற்ற தூதர்களை பார்க்கிலும் விசேஷமாக வடிவமைக்கப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்குள்ளேயே இசை இருக்கக்கூடிய அளவிலே அவன் மிகவும் அழகு வாய்ந்தவனாய் இருக்கக்கூடிய நிலையிலே அவன் காணப்பட்டான் என்றெல்லாம் அங்கே வர்ணித்திருக்கிறது. அதுக்கு பிறகு அவன் பாவம் செய்தான். இவ்வளவு மேன்மையும் மற்ற தூதர்களை பார்க்கிலும் விசேஷமாய் இருந்த அந்த கேரு அவன் பாவம் செய்தான். அவனுடைய பாவத்தின் பட்டியல் பெரிதாக இருக்கின்றது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு அதை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த தீர்க்க தரிசனம் என்பது இக்காலத்துக்கும் வருங்காலத்துக்குமாக சேர்த்து சொல்லப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தை சிலவேளை சொல்லும் பொழுது அந்த காலத்தில் இருந்த ஒரு பாபிலோனின் ராஜாவுக்காக, தீருவின் ராஜாவுக்காக சில வார்த்தைகள் அதிலே இருக்கும். அதே நேரம் அதுவே இந்த சாத்தானை குறித்தும் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமா இருக்கிறது. சில வார்த்தைகள் சாத்தானுக்கு நேரடியாக பொருந்தும், சில வார்த்தைகள் அது நேரடியாக பொருந்தாது, இருக்கட்டும். ஆனால் இதை குறித்து பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 28:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசேஷமான கேருபாக இருந்த இந்த லூசிபர் எப்படி அவன் விழுந்து போனான்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று பெயர் பெற்ற அந்த லூசிபர் எப்படி விழுந்து போனான் என்றால், அவனுக்குள் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. உயர் நிலைகளில் இருக்கிறவர்கள், தேவனால் உயர்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் விழுந்து போகிற சம்பவங்களை பார்க்கிறோம். இங்கே பொதுவாக சின்ன இடத்திலிருந்து கீழே விழுந்தா கொஞ்சம் காயப்படும், உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்தா பயங்கரமான காயப்படும். அதே மாதிரிதான் இந்த சாத்தான் மற்ற தூதர்களை பார்க்கிலும் விசேஷமான உயர்ந்த நிலையில் ஆண்டவர் வைத்திருந்தார். அங்கே இருந்து விழுந்தவன் விழ காரணம் என்ன? இன்றைக்கு உயர்ந்து நிற்கிற நாமும் கூட குடும்பத்தின் காரியங்களிலே, தொழிலின் வேலைகளிலே, பணத்தின் விஷயங்களிலே, சமுதாயத்தின் நிலவரங்களிலே உயர்த்தப்பட்டிருக்கின்ற நாம், சபையிலே ஊழியங்களிலே உயர்ந்து நிற்கின்ற நாம், நம்முடைய ஜீவியத்தை குறித்து எச்சரிப்போடு கவனித்துக் கொள்ள வேண்டும். அவனுக்குள் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயத்தை தேவன் பொறுத்துக் கொள்ள மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நியாயமாக காரியங்கள் நடைபெற வேண்டும். வேதம் சொல்லுகிற நியாயத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், நாம் நியாயம் தீர்ப்பது அனைத்தும் அமைந்திருக்க வேண்டும். அவனிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கொடுமையினாலே பாவம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம், அழகினாலே மேட்டிமையானான். மற்றவர்களை பார்க்கிலும் அவன் அழகாய் உருவாக்கப்பட்டான். இப்பொழுது அதே அழகிலே அவன் மனமேட்டிமையானான். இன்றைக்கும் அநேகரை அந்த சாத்தான், விழுந்து போன அதே சாத்தான், தனக்குள் வந்த கேடு எதுவோ அதைத்தான் மனுஷனுக்குள்ளும் ஊட்டி மனுஷனை விழத்தள்ளுகிறான். அநேகரை தங்கள் அழகிலே மதிமயங்க வைக்கிறான். நிலை கண்ணாடிக்கு முன்னாலே நேரங்களை அதிகமாய் செலவு பண்ணி கொண்டிருப்பார்கள். மனுஷன் ஒரு லட்சணமாய் வெளியே போக வேண்டியது அவசியம்தான். ஆனால் அந்த நிலை கண்ணாடிக்கு முன்னே நின்று தங்களை அழகுபடுத்துவதிலேயே, அழகிலே மனமேட்டிமை கொள்வதிலே அநேகர் போய்கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குற்றமாக காணப்படுகிறது. ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயலாக இருக்கிறது. தேவன் தருகிற அழகு, மனிதன் எவ்வளவுதான் தன்னை அழகுபடுத்தினாலும் அந்த அழகு நிற்காது. ஆனால் தேவன் ஒவ்வொருவருக்கு வேண்டிய அழகை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவன் அந்த அழகினால் மனமேட்டிமை அடைந்தான். தன்னுடைய மினுக்கினாலே தேவன் கொடுத்திருந்த ஞானத்தை கெடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மினுக்கு, அலங்காரம். அவனுடைய மினுக்குல அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சிலர் தன்னையே ரசிக்கிறவர்கள் உண்டு. தன்னையே ரசிக்கிறவர்கள் அநேக பாவங்களுக்குள் அவர்கள் ஆளாவார்கள். தன்னையே ரசிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட யாரும் இருந்தால் திருந்திக் கொள்ளுங்கள். இவன் தன்னுடைய மினுக்கு அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணி தேவனுடைய ஞானத்தை கெடுத்து விட்டான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தானே படிப்பை கெடுக்கிறார்கள். படிப்பின் மூலம் வரக்கூடிய கல்வி ஞானத்தை கெடுக்கிறார்கள். எதுக்கு? தங்களுடைய மினுக்குனால, தங்களுடைய ஆடம்பரங்கள், தங்களுடைய அலங்காரங்கள், தங்களை நினைத்துக் கொண்டிருப்பது, தங்களை பற்றி கற்பனை செய்து கொண்டிருப்பது, தேவையில்லாத கற்பனைகளை செய்து. பாடப்புக்கு திறந்திருக்கும், பள்ளி புத்தகம் திறந்திருக்கும், ஆனால் பள்ளி புத்தகத்திலே கவனம் வராது. வேற ஏதோ காரியங்களில் கற்பனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். தன் மினுக்கினால் தன் ஞானத்தை கெடுத்து விழுந்து போனவன் அவன். இன்னும் 18ஆம் வசனம் சொல்லுது, அக்கிரமங்கள் ஏராளம், வியாபாரத்தின் அநீதம்
பரிசுத்த ஸ்தலம் உன்னால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டது. எத்தனை குற்றங்கள் அடுக்கடுக்காய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அக்கிரமங்களில் ஏராளமாய் போனான். வியாபாரத்தின் அநீதம், இதெல்லாம் ஒருவேளை பூலோக பாபிலோன் ராஜாவுக்காக நேரடி பொருத்தமான வார்த்தைகள் இருந்தாலும் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய காரியங்கள். வியாபாரத்திலே அநீதம் இருக்கிறதா? தொழில் செய்கிற அருமையான விசுவாசிகளே, வியாபாரத்தில் அநீதம் இருந்தால் தேவனுக்கு பிரியமானது அல்ல. பாபிலோன் ராஜாவுக்கு அல்ல தீருவின் ராஜாவுக்கு எசேக்கியேலிலே சொல்லப்பட்ட இந்த எதிர் வார்த்தைகளில் ஒன்று, உன் வியாபாரத்தில் அநீதம் இருந்தது. சில சொல்லுவார்கள், வியாபாரத்தில் இப்படி எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா தான் நாம பிழைக்க முடியும் சொல்வார்கள். ஆனால் தேவனை மிஞ்சி ஒரு வார்த்தை கிடையாது பிரியமானவர்களே. வேதத்தை மிஞ்சி ஒரு வார்த்தை கிடையாது. வியாபாரத்தில் அநீதம் இருந்தால் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார், மறுபக்கம் தான் வரும். ஆகவே வியாபாரத்தில் நீதியை நாம் நிலைநாட்டுவோம் என்று சொன்னால், உலகம் ஒருவேளை பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் கர்த்தர் அதன் நடுவிலே ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இங்கே இப்படிப்பட்டது அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கலாம். வைக்கப்பட்டிருந்த இடம் அவ்வளவு பரிசுத்தமான ஸ்தலம். ஆனால் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த நடை, பரிசுத்த சிந்தை அவனுக்குள் இல்லாதபடிக்கு தன்னையும் அவன் கெடுத்துக் கொண்டான். தன்னுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து விட்டான். பயங்கரமான ஒரு வீழ்ச்சிக்குள் வந்து விட்டான். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே ஒடுக்கினவன் விழுந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒடுக்கினவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் உக்கிரமாக ஜனங்களை அடித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக குற்றங்கள். 8ஆம் வசனத்திலே தேவதாரு கேதுரு என்கிற தேவனுடைய வனத்தின் மரங்களை அழித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலே